அதே மாதிரி இந்த நோ சுகர் டயட்னா என்ன கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ரீசெண்டாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்ஃபேக்ட் டுடே இஸ் மை இங்கே கூட ஐ ஹேட் காஃபி வித் நோ சுகர் ஒன்லி. தாட் ஓகே நம்ம இந்த நோ சுகர் டயட் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. அண்ட் ஐ வுட் சே இட் ரியலி ஒர்க் வண்டர்ஸ் ஃபார் மீ. நோ சுகர் டயட் இப்போல்லாம் வந்து நிறைய டயட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பேலியோ டயட்னு ஒன்று ஆரம்பிச்சது, அதிலிருந்து அவங்களே வந்து 24 hours கேப் இருக்கிற மாதிரி டயட்டு, இந்த நோ சுகர் டயட்டு, வித்தவுட் கார்போஹைட்ரேட் டயட்னு நம்ம நிறைய டயட்டை சேஞ்ச் பண்ணி உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு பார்க்குறோம். ஆனால் அப்படி கிடையாது. நியூட்ரிஷனல் டயட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. நமக்கு தேவையான கலோரிஸ், தேவையான விட்டமின்ஸ், மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கரெக்டான அளவில் இருக்கக்கூடிய சரிவிகித உணவு தான் அனைவருக்குமே தேவை. நம்முடைய உடல் உழைப்புக்கு தேவையான கலோரி ஒரு 1100 1500 கலோரி அளவுக்கு நம்ம என்ன பிசிக்கல் ஒர்க் பண்றோமோ அதை எடுத்துக்கணும். இந்த நோ சுகர் டயட் எடுக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா, பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது குளுக்கோஸ். ஸோ இந்த குளுக்கோஸ் லெவல் பாடியில குறையும் போது நம்முடைய மூளையினுடைய செல்கள் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய செயல்திறனை இழக்க வாய்ப்பு உண்டு. அதனால யார் ரொம்ப ஒபீஸா இருக்காங்களோ, யாருக்கு சுகர் தேவையில்லையோ அவங்க மட்டுமே கவனமா இந்த நோ சுகர் டயட்டை ஃபாலோ பண்ணணும். அதுவும் மருத்துவரோட ஆலோசனையின் கீழே.